மைண்ட் பாடி ஸ்போர்ட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி என்னோடய வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் குற்ற உணர்வில் வந்து இது ஒரு பெரிய டாபிக். இது வந்து ரொம்ப ஆழமாக பல கோணங்களில் வந்து நம்ம இதை பற்றி பேசலாம். ஆனால் ரொம்ப எளிமையாக நான் வந்து ரொம்ப சிம்பிளாக இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது குற்ற உணர்வு வந்து இப்போ நம்ம அடுத்தவங்களை பற்றி நம்ம பேசும்போது அடுத்தவங்களுடைய குற்றங்கள் வந்து நம்ம ஈஸியாக அடுத்தவங்களை பற்றி பேசிடுவோம். அவன் இந்த குற்றம் பண்ணிட்டான், இந்த தப்பு பண்ணிட்டான், இந்த இது பண்ணிட்டான், இந்த தவறு பண்ணிட்டான் அப்படின்ட்டு பல அடுக்குகளை நம்ம வந்து அடுத்தவங்களை குற்றவாளிகளாக பார்த்து நம்ம வந்து அவங்கள ஜட்ஜு பண்ணி நம்ம பேசுகிறது ரொம்ப ஈஸியாக பேசிட்டு போயிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாள் வந்து பார்க்கக்கூடியவங்களெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுவோம். இன்னும் பல நேரங்களில் வந்து நாமளே உயர்த்தி கொள்வதற்காக அடுத்தவங்கள இவன் மோசமானவன், இவன் தப்பானவன், இவனை பற்றி தெரியாதா, அவனை பற்றி தெரியாதுன்னு அடுத்தவங்களை வந்து குற்றவாளியை ஆக்கி நம்ம பெருசாக நம்மளை உயர்த்திக்கிறாப்படி கற்பனை பண்ணிக்குவோம். சமுதாயத்தில் நம்மளை ஒரு பெரிய ஆள்னு காமிச்சுக்குவோம். இது வந்து மற்றவங்களை பற்றி குற்றம் சாட்டக்கூடிய விஷயம். இன்னும் பல நேரங்களில் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கக்கூடிய விஷயம், நாமே நமக்குள்ள குற்ற உணர்வு. நமக்கு பல குற்றங்கள் நம்மளை அறியாமலே நம்ம ஹியூமன் பீயிங்னால குற்றங்கள் தவறுகள் செய்யறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக நம்ம பல நேரங்கள் நம்ம பலவீனங்கள்னால பண்ணுவோம். அது வந்து உடல் ரீதியான குற்றமாக இருக்கலாம், மனசு ரீதியான குற்றமாக இருக்கலாம், இல்லை வந்து வார்த்தைகள் மூலயமா இருக்கலாம், செயல்கள் மூலயமா இருக்கலாம். எத்தனையோ வகை குற்றங்களை நம்ம அடுத்தவங்களுக்கு பண்ணுவோம். அதே போல் நமக்கு நாமே பண்ணிக்குவோம். நம்ம பல மாறல் விஷயங்கள் வந்து நம்ம மனசில் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, மத ரீதியாகவும் நம்முடைய கலாச்சார ரீதியாகவும் பல விஷயங்கள் வந்து இது தப்பு, இது கஷ்டம், இது செஞ்சால் வந்து பாவம், இது செஞ்சால் வந்து நீ நரகத்துக்கு போயிடுவ, இது செஞ்சால் வந்து பெரிய ஒரு சாபத்துக்கு உள்ளாவ, வாழ்க்கையில் உனக்கு தொடர்ந்து வரும், உன்னுடைய குழந்தைகளுக்கு வரும், இல்லை நீ வந்து எல்லாம் வாழ மாட்ட, அடுத்த பிறவியில் நீ பிறந்தாலும் இந்த குற்றங்கள்னால வந்து நீ வந்து மோசமான வாழ்க்கையை பிறப்பு அடைவ. இது போல் பலவிதமான ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம மனசுக்குள்ளே நம்ம சொசைட்டியாலையும் போடப்பட்டிருக்கு. அதே போல் நம்ம கலாச்சாரத்தினாலவும் நம்மளுடைய மதங்கள்னாலவும் இன்னும் பல விஷயங்கள்னால நம்ம மனசுக்குள்ளே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து சில பல நேரங்களில் வந்து அப்போ தான் மனுஷங்க ஒழுங்காக வாழ்வாங்க, ஒழுங்காக இருப்பாங்க, ஒழுங்காக பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒழுக்கங்களை ஃபாலோ பண்ணுறதுக்காகவும் அதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் பல நேரங்களில் வந்து அந்த குற்ற உணர்வுகள் வந்து நமக்கு நாமே பில்டப் பண்ணி ஒரு லெவலில் வந்து நம்மளுடைய முடக்கக்கூடிய அளவு, நம்மளுடைய செயல் இழக்கக்கூடிய அளவு நம்மளை ஆக்கிடும். ஸோ அதிலிருந்து எப்படி நம்ம மீளணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது எனக்கு வந்த ஒரு அனுபவத்தை நான் ஒன்று சொல்கிறேன். என்னை சந்தித்த ஒரு நபர் பற்றிய அனுபவம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏற்பட்டது. நான் வந்து இதெல்லாம் கவுன்சிலிங் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நான் சென்னையில் இருக்கேன். அப்போ வந்து எனக்கு வந்து திருச்சியிலேருந்து ஒரு ஃபோன் பண்ணுறாரு. அவர் ஒரு கிளைண்ட், அவங்க தெரியாதவங்க தான், என்னை பற்றி ஏதோ கேள்விப்பட்டு ஃபோன் பண்ணாங்க. அவர் வந்து அவருடைய அப்பாவுக்காக ரொம்ப அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணார். சார், நீங்கள் வந்து உடனே நீங்கள் வந்து எங்கள் அப்பாவை வந்து பார்க்கணும். அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு க்ரானிக் டிசீஸ், அவர் இறக்கக்கூடிய ஒரு தருவாயில் இருக்கார். ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி வந்து அவரை வந்து நீங்கள் உடனே பார்க்கணும், அவரை வந்து பார்க்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அர்ஜென்ட்டாக கூப்பிட்டாரு. பட் நமக்கு உடனே அர்ஜென்ட்டாக நம்ம போக முடியாது இல்லையா. நமக்கு அந்த காலகட்டத்தில் சென்னையிலேருந்து திருச்சி போனேன், ட்ரெயின் புக் பண்ணணும், இல்லைன்னா பஸ் புக் பண்ணணும் அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு ஆனாலும் அவர் வந்து நீங்கள் ஒரு டாக்ஸி கூட பிடிச்சிட்டு வாங்க சார், நான் உங்களுக்கு எவ்வளோ பணம்னாலும் கொடுத்தாரு, ஆனால் எங்கள் அப்பா உடனே நீங்கள் வந்து பார்க்கணும், அவர் ஏதோ சொல்லணும்னு ஆசைப்பட்றாரு, எங்கிட்ட யார்கிட்டையுமே சொல்கிறதுக்கு அவருக்கு முடியலை, வேலை இந்த நேரத்தில் வேணாலும் அவர் இறந்து போயிடலாம், அதுக்கு முன்னாடி சொல்லணும்னு ஆசைப்பட்றாரு அப்படின்னு அப்புறம் நான் விழுந்தடிச்சு ஏதோ டாக்ஸியை பிடிச்சி நான் போனேன். போனதுமே அவர் வயசு எப்படி ஒரு நியர்லி ஒரு 80 வயசு இருக்கும். அவர் வந்து தனியாக ரூமில் அவர் மட்டும் இருக்கும். என்னைய பார்த்ததுமே வந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 3/4 மணி நேரத்துக்கு மேலே அழுது தேம்பி அழுதுகிட்டே இருந்தார். தேம்பி அழுதுட்டு, நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும், ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஒரு பாவம் பண்ணிட்டேன், இந்த பாவத்தினால வந்து நான் கடவுளுடைய மோட்சத்துக்கு போகாமல் நரகத்துக்கு போயிடுவனோ, இல்லை வந்து இந்த பாவத்தோடவே நான் போயிடுவனோ அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே இதாக இருக்குது. அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லி
வழி கேட்கறதுக்கான அதான் கேட்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன். இது இந்த விஷயத்த அவர் ஒரு நல்ல அந்தஸ்தில் உள்ளவர், ரொம்ப நல்ல ஒரு குடும்பத் தலைவர், ரொம்ப சிறப்பான குடும்பத் தலைவர். பிள்ளைங்களை எல்லாம் அவ்வளோ நல்லா வளர்த்து, நல்லா ஆளாக்கி, நல்ல ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான சமுதாயத்தில் பண்பானவர். ஆனா அவரு சொல்றாரு, "ஆனா ஒரு விஷயம் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்ப யார்ட்டயுமே சொல்ல முடியல எனக்கு." ஈவன் அதாவது கிறிஸ்தவ மதத்தில பாதிரியார்ட்ட அந்த பாவ மன்னிப்பு சொல்லுவாங்க. அந்த பாவ மன்னிப்பில கூட எனக்கு சொல்றதுக்கு வெட்கமா இருக்கு அது. எப்படி இத சொல்றதுன்னு நினைப்பில இவ்வளோ நாள் சொல்லாம விட்டுட்டேன். இப்போ கூட சொல்றதுக்கு எனக்கு தயக்கமா இருக்குது. அதனால இத எப்படியாச்சும் உங்ககிட்ட சொல்லி அதுக்கான ஒரு விளக்கத்த கேட்கணும். இல்ல அதுக்கான ஒரு ரெமிடிய கேட்கணுன்ட்டு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தார். அப்போ என்ன விஷயம், நான் நினச்சேன் ஏதோ பெரிய ஒரு கொலை குற்றமோ அல்லது சம்திங் ரொம்ப ஒரு பெரிய விஷயத்த பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சில நேரங்களில் சொன்னால் ஏதாச்சும் மாட்டிக்குவோம் அப்படி இப்படின்னு பயத்தில் சொல்லாம விட்டாங்க. நானும் ரொம்ப ஷாக்காகி இருந்தேன். ஷாக்காகிட்டு கேட்டேன் அவர்கிட்ட என்னன்னும். அவர் சொன்ன ஒரு சின்ன விஷயந்தான் இது. எனக்கு சொல்கிறது கூட உங்களுக்கு ஒரு கூச்சமாக தான் இருக்குது. என்னென்னு சொன்னால், அவர் சொன்னார், நான் சின்ன வயசாக இருந்தப்போ ஒரு நாய் இருந்துச்சு. அந்த நாயுடைய அந்த நாய் அந்த பெண் நாயுடைய அந்த பால் கொடுக்கணும் இல்லை காம்பு, அதை நான் தொட்டுட்டேன். ஏதோ எப்படி இருக்கணும், ஏதோ ஒரு ஆர்வத்தில், ஏதோ ஒரு ஒரு எண்ணத்தில் அது நாய் இருந்துச்சு. அதை நான் தொட்டது எனக்கு பெரிய, நான் சாதாரணமாக தான் தொட்டேன். ஏதோ ஒரு உணர்ச்சியில் தொட்டுட்டேன். ஏதோ ஒரு அறியாமல் தொட்டுட்டேன். ஆனால் பல வருடங்கள் ஆனாலும் எனக்கு மனசுக்குள்ள அது பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு உணர்வில் எனக்கு யார்ட்டையும் சொல்லவும் முடியாமல் இப்போ எனக்கு பெரிய பிளாக் ஆகியிருக்கேன் அப்படின்ட்டு இருந்தார். அது இப்போ அது ஒரு அவர்கிட்ட நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணினேன். அந்த விஷயம் அப்போயே முடிஞ்சு போச்சு. நீங்கள் தெரியாமல் பண்ணியிருப்பீங்க. அதனால் அது நீங்கள் அதில் விட்டு, இதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எப்போ அதை உணர்ந்துட்டீங்களோ அப்போயே தவறுங்கிறத நீங்கள் உணர்ந்துருப்பீங்க. அதனால் அப்போயே கடவுள் உங்களை மன்னிச்சிருப்பார் அப்படின்னு பல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அவர் சமாதானப்படுத்தி அவர்கிட்ட அந்த பிளாக்கை நீக்கி அவர் ரிலீஃப் ஆன பின்னாடி அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார். ஏன்னா சில நேரங்களில் வாழ்க்கையில் அதுக்கு பின்னாடி சில நாட்கள் கழித்து அவர் நல்ல ஒரு மரணம் அடைஞ்சு ரொம்ப அமைதியாக அவர் மரணம் அடைஞ்சார். இது ஒரு சின்ன விஷயந்தான். இதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பல நேரங்கள் நம்மளுடைய ஹியூமன் பலவீனங்கள்னால பல விதமான தவறுமே செஞ்சுருப்போம், பாவங்களை செஞ்சுருப்போம். அந்த பாவங்களை யார்ட்டையும் சொல்ல முடியாமல் நாமளே குற்றப்படுத்திக்கிட்டு அந்த குற்ற உணர்வை தூக்கிக்கிட்டே அலைவோம். தவறுகள் செய்யாத மனித பலவீனம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பண்ணிடுவோம். பலவிதமான தவறுகள் நம்ம பல விதமாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது வார்த்தைகளாக இருக்கலாம், செயல்களாக இருக்கலாம். அந்த தவறுகள் செஞ்ச பின்னாடி அதை தூக்கிக்கிட்டே நம்ம அலைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதிலிருந்து தவறு செஞ்சிட்டோம், தவறு என்று உணர்ந்து, ஒருவேளை அந்த தவறுனால் யாராச்சும் பாதிக்கப்பட்டிருந்தா முடிஞ்சால் அதுக்கு ரெமடி செய்யணும்னு சொன்னால் அவங்கள போய் சமாதானம் பேசி அந்த தவறுக்கான என்ன பிராயச்சித்தமோ அதை செஞ்சு அதை சரி பண்ணிடணும். அதுக்கு பின்னாடி அந்த தவறை பண்ணாமல் நம்ம காத்துக்கலாம். அதுதான் அதோடைய ரெமடி. இதுக்காக தான் பல மதங்களில் பாவ மன்னிப்பு கேட்குறது, இல்லை இதுக்கு நீ இந்த பரிகாரம் பண்ணு, இவ்வளோ பேருக்கு ஏழைகளுக்கு கொடு, இல்லை இந்த சாமியை இப்படி கும்பிடு, இது போல் பல விதமாக அதுக்காக பரிகாரங்கள் சொல்கிறதெல்லாம் இதனுடைய அடிப்படை தான். அந்த குற்ற உணர்வு நம்மளை விட்டு நீங்கி, நம்ம கடவுள் மன்னிச்சிட்டாரு, நம்ம இனிமேல் செய்ய போகிறதில்ல, இனி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து அதுக்கு பின்னாடி நம்ம நல்ல வாழ்க்கையை வாழ்வோம். அதுதான் அதில் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே செஞ்சோம், தவறு இனிமேல் அதை செய்யக்கூடாது அப்படின்னு அவங்கள்ட்ட அப்பாலஜிஸ் கேட்குறது, உணர்றது, இனிமேல் அதை தவற செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம திருந்தி அப்படி போகும்போதே நமக்குள்ளே அந்த பிளாக் போய் நம்ம புதிய வாழ்க்கையை நம்ம தொடருவோம். நீங்கள் பல பெரிய அறிஞர்கள் வாழ்க்கையெல்லாம் பார்த்துருக்கலாம். உதாரணமாக மகாத்மா காந்தி வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கலாம். அவர் பல தவறுகளால் அவர் ஷாக் ஆகி போய் தான் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மகானானார்னு அவர் அவருடைய சரிதத்தை படிக்கும்போது பார்ப்போம். அதே போல் தான் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தவறான குற்றங்கள் இருந்தாலும் எல்லாமே நம்ம மகான்கள் தான். அதை உணர்ந்து நம்ம அந்த குற்றம் தூக்கி போட்டு நம்ம புதிய வாழ்க்கையை வாழணும். இல்லைன்னு சொன்னால் அது மன அழுத்தத்தை கொடுத்து நமக்கு உடல் மனம் சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்கும். ரொம்ப உங்களுக்கு அந்த குற்ற உணர்வுகளால் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கும்போது தகுந்த மருத்துவரையோ தெரபிஸ்டையோ பார்த்து அவங்களுடைய ஆலோசனை கேட்டு அவங்க வழிநடத்து அவங்களுடைய வழிகாட்டுதல் படி அதில் மீள நம்ம முயற்சி பண்ணணும். ஸோ இந்த ஒரு நல்ல செய்தியோடு இந்த வீடியோவை இன்றைக்கி முடிச்சுக்கிறேன்.
இந்த என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து பல பேருக்கு பகிர்ந்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.